வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கல் பண்டிகை வந்துருச்சு, சிறப்பு ரயில்கள் எப்போது வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்னும் 1.5 மாதம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ரயில்வே நிர்வாகமானது எப்பயுமே அந்த கடைசி நேரத்தில் தான் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படும். ஆனால் இந்த முறை பொங்கல் பண்டிகைக்கு ஒரு சிறப்பு ரயில் இந்த பகுதிக்கு வேண்டும், அதனால் என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். திருநெல்வேலிக்கு இயக்கப்படும், தூத்துக்குடிக்கு இயக்கப்படும், கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு இயக்கப்படும். நேராக மதுரை வழியாகவும் இயக்கப்படும், அதே நேரங்களில் திருவாரூர் வழியாகவும் இயக்கப்படும். ஆனால் எப்போதுமே இந்த பகுதிக்கு மட்டும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்படுவது இல்லை. எந்த பகுதி அப்படின்னா, போடிநாயக்கனூருக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்படுவது இல்லை. இந்த பொங்கல்லையாவது சென்னை எழும்பூரிலிருந்து போடிநாயக்கனூருக்கு ஒரு சிறப்பு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை வழியாக இந்த சிறப்பு ரயில் தேனி, போடிநாயக்கனூருக்கு இயக்கினால் எந்தெந்த பகுதிக்கு பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதுரை வரைக்குமே அசிசூல் ரூட்டில் பயணிக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, வரசநாடு, கூடலூர், கம்பம், தேவாரம், போடிநாயக்கனூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, படிச்சுட்ருக்குறாங்க. ஒரு ரயில் விட்டால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு இருக்கக்கூடிய ரயில் பாதை அப்படிங்கிறது போடிநாயக்கனூரோடு முடிந்து விடுகிறது. இப்போ வரசநாடு போகணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் தேனியில் இறங்கி மாறி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய சுற்று கிராம மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி போடிநாயக்கனூர் வரை வந்துட்டு அங்கிருந்து தேவாரம், பாளையம், கம்பம் இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கும் ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும். இந்த பொங்கல் பண்டிகைக்கு போடிநாயக்கனூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக சென்னை எழும்பூரிலிருந்து போடிநாயக்கனூர் வரை இந்த சிறப்பு ரயில் வருமா என எதிர்பார்த்து தேனி மாவட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு பரிசீலனை செய்து நல்ல முடிவை எடுத்து இந்த பொங்கலுக்கு ஒரு சிறப்பு ரயிலை விட்டு பாருங்கள், எவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டுருக்கோம். ரயில்வே நிர்வாகம் இந்த பொங்கலுக்கு போடிநாயக்கனூருக்கு சென்னை எழும்பூரிலிருந்து ஒரு ரயில் கண்டிப்பாக விட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருக்கிறோம். அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி, வணக்கம்.